ஹாய் கைஸ், ஃப்ரெண்டு எனிமி இவங்க 2 பேரில் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனிமியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணால் எந்த அளவுக்கு நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இருக்கட்டும், நான் இப்போ யாரை ஃப்ரெண்டு எனிமின்னு சொல்கிறேன் தான் நான் யோசிக்கிறீங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சுகரை தான் சொல்கிறேன். இந்த சுகரில் ஃப்ரெண்டு யார் எனிமி யாருன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சுகர்னு என்னென்னு பார்க்கலாம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், சுக்ரோஸ், ஸ்டார்ச், இது எல்லாமே சுகர் தான். இதில் நேச்சுரல் சுகரை ஃப்ரெண்டுன்னும் ஆடட் சுகரை எனிமின்னும் 2 டைப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை பற்றி நேச்சுரல் சுகரை பற்றி பார்க்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மில்க்கு, நட்ஸு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பொருள் இருக்குது எல்லாமே நேச்சுரல் சுகர் தான். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பொருளை பார்த்திங்கன்னா சுகர் மட்டுமே இல்லாமல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதை சாப்பிட்றதால நம்ம பிளட் சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் எனர்ஜி அதாவது கேலரி ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது நம்ம எனிமியை பற்றி அதாவது ஆடட் சுகரை பற்றி பார்க்கலாம். நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற ஸ்வீட்ஸு, குடிக்கிற ஜூஸு, சாக்லேட்டு, பிஸ்கெட்ஸு, டீ, காஃபி இந்த மாதிரி பொருளெல்லாம் தயாரிக்கும் போது ஆட் பண்ணுற ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஹனி இதெல்லாமே ஆடட் சுகர் தான். இதை தான் நம்ம எனிமின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம பிளட்டில் சுகர் லெவல் இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் ஆகும். அப்புறம் சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்பவே டேஞ்சரு, வெயிட் கெயின் ஆகும், அப்புறம் ஒபேசிட்டி வரும். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கும் எனிமிக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு சைடில் 100 கிராம் இருக்கிற ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அண்ட் நம்ம எனிமி சைடில் 100 கிராம் இருக்கிற ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா 100 கிராமில் 10 கிராம் மட்டும்தான் சுகர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸு, ஃபேட்டு, மினரல்ஸு, ஃபைபர்ஸு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 கேலரிஸ் மட்டும்தான் இருக்கும். அதே 100 கிராம் ஒயிட் சுகரில் பார்த்தீங்கன்னா 100 கிராமும் சுகர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் மெயினாக 350லேருந்து 400 கேலரிஸ் இருக்கும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த சுகரை எனிமின்னு சொன்னேன்னு. நம்ம எனிமி அவாய்ட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம இந்த சுகர் அவாய்ட் பண்ண ஃபஸ்ட் நாள்லேயே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படின்னா, நம்ம டெய்லி சுகர் சாப்பிட்டா நம்ம பாடி எனர்ஜிக்காக சுகரை தான் யூஸ் பண்ணோம். ஆனால் சுகரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் நம்ம பாடிக்கு புது எனர்ஜி சோர்ஸ் வேணும். அதனால் நம்ம பாடியில் ஏற்கனவே ஸ்டோராக இருக்கிற ஃபேட் பர்ன் ஆகி அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப் சுகருக்கு பை சொல்லுங்கள். அப்புறம் ஃபேஸ் ஸ்லிம் ஆகி கரெக்டான ஜாலைன் கிடைக்கும். அப்புறம் நேச்சுரலான ஸ்கின் க்ளோவிங் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பதற்றமாக இருக்கிற மைண்ட் செட் கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும். ஸோ தெளிவான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக குறைஞ்சது 2 வாரமாச்சு சுகர் அவாய்ட் பண்ணுறத ஒரு ரொட்டீனாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சூப்பரான சேஞ்சஸை நோட் பண்ணுவீங்க. ஓகே கைஸ், பாய்.